Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீட் கவுன்சிலிங்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் நீட் கவுன்சிலிங் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ரிலேஷன்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. சரியா, மேபி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த அப்டேட் தெரியாமல் நீங்கள் இருக்கவே கூடாது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பார்த்தா சூப்பராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மேண்டட்ரி ப்ரீ கவுன்சிலிங் ஃபீஸ் டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் இன்ஸ்டியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, மெடிக்கலுக்கு, அதாவது மெடிக்கலுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, அதே மாதிரி வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா பிடிஎஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தா இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது நீட்டில் எலிஜிபிள் மார்க் இருந்தீங்க அப்படின்னா விசிஐ மூலயமா, சரியா, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலயமா நாம வெட்டினரி படிக்கிறதுக்கு எலிஜிபிள். சரியா, அதனால இன்னையிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே பிடிஎஸ் படிக்கணும்னு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு பதிலாக அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் வெட்டினரி நீங்கள் படிக்கலாம். அது வந்து டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா இந்த ஏரியாவில் இருக்குது. சரியா, 6 to 7 lakh தான் வரும் ஹாஸ்டலோட சேர்த்து. நம்ம தமிழ்நாடு பசங்க தான் ஏகப்பட்ட பேர் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இங்கே பிடிஎஸ் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பெட் கிளினிக் வச்சா கூட அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்த்தலாம். ஏன்னா இதே ஃபீஸ் தான் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். சரியா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க, இதே ஃபீஸ் தான் வாங்குவாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் காலேஜ் போகும்போது அதை தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், செகண்ட் காலமில் காலேஜ் நேம் இருக்குது, தேர்ட் ஒன்ல ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து காலமில் மெஸ் ஃபீஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்து காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ். சரியா, டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த காலேஜில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அதே மாதிரி அதர் ஃபீஸ் எவ்வளோ. அதர் ஃபீஸுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக்ஸு, நோட் புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனரிஸு, யூனிஃபார்மு, இன்சூரன்ஸ் அண்ட் அதர் அமினன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஎம்சிஹெச்சுக்கு. ஓகேவா, அப்போ இங்கே அதர் ஃபீஸ் மட்டுமே 1,77,500 ரூபா வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, பெர்மிஷனே வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் இல்லாமல், ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாமல் அதர் ஃபீஸ். ஓகேவா, அப்போ ஒரு காலேஜை நீங்கள் அதாவது எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ஃபீஸை கொஞ்சம் பார்த்துங்க. இது வந்து கேஎம்சிஹெச்சுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட். சரியா, எல்லாத்துக்குமே தெளிவாகவே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு டவுட். ஓகேவா, அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸு 10,500 ரூபா, மெஸ் ஃபீஸு 12,500 ரூபா பெர் மந்த்துக்கு. இதெல்லாம் பெர் மந்த்துக்கு. ஓகேவா, அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸு 6,500 ரூபா பெர் மந்த்துக்கு. அதுக்கப்புறம் அதர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய போட்டிருக்காங்க. பெர் மந்த்துக்கு வந்து 2,500 ரூபா அதர் ஃபீஸே வாங்குறாங்க. அது இல்லாமல் மொத்தமாக சேர்த்து 3,25,000 ரூபா அதர் ஃபீஸ் வாங்குறாங்க. எங்கே அப்படின்னா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில். அதுக்கப்புறம் அருணை மெடிக்கல் காலேஜ் பார்த்துங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இருக்கிறதுலே அதர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக வாங்குறாங்க. 66,000 ரூபா தான் அதர் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. சரியா, மற்றபடி எல்லா காலேஜுமே 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வாங்குறாங்க. இந்த முக்கியமாக இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் நீங்கள் வர பசங்களுக்கு இந்த அதர் ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் அதர் ஃபீஸ் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே என்னாச்சு பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஃபீஸ் மட்டும் தான் வாங்குவாங்களா அப்படிங்கிறது நான் சொல்லலை, நீங்கள் போய் என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி நீங்கள் நான் இப்போ எப்படி நம்ம உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் என்னாச்சு பார்த்தா வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம்.